அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு ஷைத்தான்கள், கெட்ட ஜின்னுகளை விரட்டுவது எப்படி என்பதை பார்க்க இருக்கிறோம். வீடியோ கடைசி வரை பாருங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான மாதங்கள் அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான். அதை அதிகதி இபாத் செய்து அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்து ஷைத்தான் விழுந்து பாதுகாப்பு பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وآفة الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி வணக்கமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி ஷைத்தானும் இருந்து நாம் எல்லாம் பாதுகாப்பது எப்படி? கெட்ட ஷைத்தான், கெட்ட ஜின்னுகள், எல்லா விதமான இடையூறுகள், அனைத்து விதமான கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள், தொல்லைகள், நோயொடிகள், சண்டை சச்சரவுகள் அனைத்துக்கும் காரணம் இந்த ஷைத்தான் சிறு சேவனி சூனியத்து மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கை பறிபோகக்கூடிய நிலைமை நாம் எல்லாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது நமக்கு அருமையான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சிறப்பு வாய்ந்த தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் அதிகமாக நற்பாக்கியம் உள்ள அதிகமான அல்லாஹுடைய ரஹ்மத்து பொழியக்கூடிய மாதம் ஹஜ் மாதம், துல்காதா மாதம், முஹர்ரம் மாதம். அதிகமான நன்மைகள் தரக்கூடிய, அதிகமான நற்காரி செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய, குர்பான் செய்யக்கூடிய, ஐவார் தொழக்கூடிய, அந்த அதிகமான குர்பான் ஓதக்கூடிய இந்த நாளில் நம்மளுக்கு விரோதியான அந்த ஷைத்தான் நம்மளுக்கு அந்த அனைத்து நற்காரியங்களை செய்யாமல் அதை அப்படியே அவன் பாலாக்கி விடுவான். இது அவனுடைய வேலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது வஇது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லிஆதம ஃபஸ்ஜது இல்லா இப்லீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், வழக்கமான இடத்திலே நீங்கள் ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ சொன்னபோது மலக்குமார் எல்லோரும் ஆதமுக்கு பணிந்தாங்க. அந்த ஷைத்தான் மட்டும் மறுத்து விட்டான், ஆணவமும் கொண்டான். இன்னும் அவன் நிராகரிப்போடு சார்ந்தவனாக ஆகிவிட்டான். அவன் அந்த அனைத்து தீங்கான செயலை செய்யக்கூடியவனாக அது மாறிவிட்டான், கெட்டவனாக மாறிவிட்டான். அப்போ அந்த கெட்டவன் ஷைத்தான் நம்ம எல்லோருக்கும் விரோதியாகவே இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை படைத்து ஒரு கண்ணிய செய், மரியாதை செய் என்று சொன்ன பொழுது அவன் ஆணவம் அடித்தான். நான் எப்படி செய்ய முடியும்? நான் நெருப்பால் படைத்தவன், ஆதம் மண்ணால் தான் மண்ணால் உருவானவர் அப்படின்னு சொல்லி பெருமை அடித்தான், மறுத்து கொண்டான், நிராகரித்து விட்டான். இந்த செயல் மூலமாக ஆதமுடைய சந்ததிகள் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் அவன் என்ன செய்வான்? அப்படியே பால்படுத்தி கொண்டே நரகத்துக்கு ஆள் சேர்த்து கொண்டே இருப்பான். நம்ம எல்லாம் அறிவோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து, கெட்ட ஜின்னுகளிலிருந்து நம்ம எப்படி அவையெல்லாம் விரட்டுவது அப்படின்னு சில குறிப்புகள் நம்ம எல்லாம் அறிந்து வைப்பது கால கட்டாய சூழ்நிலையாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியெல்லாம் அறிந்து நல்ல வணக்கங்களை புரிந்து நம்ம அனைவர்களும் ஒன்றுபட்டு நற்காரியங்கள் செய்து இறைவனுடைய நெருக்கத்து பெறக்கூடிய பொருத்தமான மக்களாக அந்த ஆக்கி
நம் அனைவர்களையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். முதலாவது, ஷைத்தான் வறண்டு வேணும்னு சொன்னால் நம்முடைய வீடுகளில், நம்முடைய உள்ளத்தில், நம்ம வேலையில் ஷைத்தான் நம்மளிருந்து விரண்டு போகணும்னு சொன்னால் முதலாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடமையாக்கப்பட்ட தொழுகையை அழகான முறை நம்ம எல்லாம் தொழுது வரக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். ஐவேளை தொழுகணும், வீட்டிலேயும் சுனத்துக்களை தொழுகணும், வீட்டிலே தாய்மார்கள் தொழுகணும். இப்படிப்பட்ட தொழுகக்கூடிய நிலையிலே நம்ம ஆகிவிட்டோம் என்று சொன்னால் நம்மளை விட்டு ஷைத்தான் தூரமாகிடுவோம். இது முதலாவது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். வாக்கீமு ஸலா வாத்து ஸகா யா அய்யுஹல்லதீன ஆமனு யா அய்யுஹல் ஆமத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஏராளமான ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான். அப்படிப்பட்ட அழகான தொழுகை, அந்த தொழுகக்கூடிய அந்த அழகான அந்த தொழுகை, அல்லாஹ்வுக்கு கடமை செய்யக்கூடிய அந்த தொழுகை நம்ம தொழுகக்கூடியவங்களுடைய அந்த நேரத்திலே ஷைத்தான் நம்மளை அண்டமாட்டான். நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருவார் என்று சொன்னால் ஒரு வழியாக வந்தால் ஷைத்தான் இன்னொரு வழியாக ஓடி விடுவான். காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த இரையச்சம், அந்த தொழுகக்கூடிய அந்த அவங்களுடைய அந்த தக்வாவான வாழ்க்கை. முதலாவது நம்ம வீடுகள்லையும் சுன்னத்து தாய்மார்கள் தொழுகணும், அவனும் தொழுகணும். அடுத்தது மது ஹராமானதை விட்டு நம்மளாம் பாதுகாக்க செய்ய வேண்டும். இந்த மது மூலமாக ஷைத்தான் உள்ள வந்துடும். பார்க்கணுமா இல்லையா? மது அறிந்தக்கூடிய நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு அந்த ஷைத்தானுடைய ஆட்டம் தான். ஷைத்தானுடைய வாய் சொல்லக்கூடிய எல்லா கலிமாவும் ஷைத்தானுடைய கலிமாவாக வரும். சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, அது அப்படியே ஷைத்தானில் உட்காந்துக்குவோம். அதனால அந்த மது ஹராமாக்கப்பட்டது. அதனால தான் மது அவ்வளோக்கு இஸ்லாம் அதை வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ அந்த மது நம்ம அருந்தலைன்னு சொன்னாலும் நம்ம கம்பெனிகளில் வீடுகளில் ஒரு அருந்தி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது மூலியமாக ஷைத்தான் உள்ள வந்துடும். ஒரு கம்பெனியில் 10, 30, 40 வேலை செய்கிறாங்க. அந்த கம்பெனிகளில் ஒருத்தர் மது அறிந்து விட்டு வேலை செய்கிறான்னு சொன்னால் அந்த கம்பெனிக்குள்ளேயே ஷைத்தான் குடி கொண்டுருவோம், வர்க்கத்தெல்லாம் போய். வீட்டில் ஒரு மது அறிந்தக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா மது பொருளெல்லாம் அந்த பாட்டு அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் ஷைத்தான் உள்ள நுழைஞ்சு உட்காந்துக்குவோம். அப்போ ஹராமாக்கப்பட்ட இன்னமல் ஹம்ரு வல் மைசூர் வல் அஸ்லாம் வல் அஜ்லாமு இன்னமல் ஹம்ரு வல் மைசூர் வல் அன்சா வல் அஜ்லாம் ஜுசுமின் அமலி ஷைத்தான். ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த சூழ்ச்சியை ஷைத்தானுடைய இதாக இருக்கிறது, தீங்காக இருக்கிறது. அம்பரு, மது, சூதாட்டம் இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலையாக இருக்கிறது. அதனால் அதிலிருந்து நல்லா தவிர்ந்து இருந்தோம்னு சொன்னாங்கன்னா அந்த ஷைத்தான் பாதுகாப்படலாம். ஒருபோதும் மது ஹராமாக்கப்பட்ட போதை, அது மாதிரி அந்த சம்மந்தமாக போதை வரக்கூடிய சம்மந்தமாக கஞ்சா போன்ற அபின் போன்ற போதை தரக்கூடிய என்னென்ன புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டு அது அறிமுகமாக பேர்களை மாற்றப்பட்டு மது மாதிரி இல்லாமல் ஒரு ஜூஸாக கொண்டு வந்து விட்டார். அதாவது ஜூஸு குடிக்கிற மாதிரி பேரெல்லாம் மாற்றி ஆனால் மது தான் புதுசாக பேரை மாற்றி கொண்டு வந்து ஷைத்தானை உள்ளே விட்டாங்க. அதிலிருந்தெல்லாம் அந்த நம்மளை பாதுகாப்பு செய்ய வேண்டும். மூணாவது, பெற்றோர்களுக்கு நம்ம துன்புறுத்தக்கூடாது. பெற்றோர்களை, முதியவர்களை, வயசுக்கு மூத்தவங்களை, நம்ம பெற்றோர்களை, நமது அண்ணன் தம்பிகளை, வயசுக்கு மூத்தவங்களை, அவங்கள இடத்துல நம்ம சண்டை சச்சரவே போடக்கூடாது. அவங்கள அடிப்பது, உதைப்பது, திட்டுவது, ஏசுவது, பேசுவது, இது ஷைத்தான் நுழைஞ்சு விட்டு நம்முடைய நிம்மதியை குறைத்து விடுவான், வர்க்கத்தை இல்லாமலாக்கி விடுவான். இது நம்ம பேணி பாதுகாத்துக் கொள்ளணும். மூணாவது, பெற்றோர்களை நம்ம துன்புறுத்துவது. இது மூலிமா ஷைத்தான் உள்ள நம்மளை வாழ்க்கையை வீணாக்கி விட்டுருவான். அது அடுத்தபடியாக பொதுவாக சண்டை சச்சரவு செய்வது. கணவன் மனைவிக்கு மத்தியில் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து போகாமல் செய்து கண்டாலும் குழந்தைய தாய்மார்கள், குழந்தைய பெற்றோர்கள், மாமியார், நாத்தூமார்கள், இப்படி எல்லோரும் வீடுகளில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு விட்டும் அதை தவிர்த்து கொள்வது. சண்டை இல்லாத வீடாக நம்ம ஆக்கணும்னு சொன்னால் ஷைத்தானுக்கு வேலை இல்லை. சண்டை வருகின்ற பொழுது நம்ம அப்படியே பொறுத்து சகித்து யாராவது ஒருத்தர் கோபத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கோபத்திலிருந்து வெளியே ஓடிவிட வேண்டும். உட்கார வேண்டும், தண்ணி கொடுக்க வேண்டும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு இடப்பக்கமாக தூக்க வேண்டும். அதிலிருந்து நம்ம தவிர்த்து பாதுகாக்க வேண்டும்.
ஒரு சண்டை வருது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன செய்ய வேண்டும், அதிலிருந்து அதை தவிர்த்து விட வேண்டும். இப்படி சண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய இடங்களில் வந்து சைத்தான் வந்து விடுவார். அது மாதிரி மாட்டு கலாச்சாரம், மாட்டு மதத்தினுடைய கலாச்சாரத்தின் பிரகாரம் வீடுகளில் கேட்டுக்கு முன்னாடி ஆணுடைய உருவம் வைக்கிறது, சிங்கத்தினுடைய உருவம் வச்சு அப்படியே வர வைக்கிறது, அது மாதிரி மயிலுடைய உருவம் வைக்கிறது, கொக்குடைய உருவம் வைக்கிறது, முதல்ல உருவம் வைக்கிறது, இந்த மாதிரி உருவ சிலைகளை, உருவ அமைப்பை, அந்த சிலைகளை அப்படியே செஞ்சு வச்சு மாட்டு சமுதாய கலாச்சாரத்தின்படி அலங்காரப்படுத்துவது முன்னாடி இப்படிப்பட்ட வீடுகளையும் சைத்தான் குடியிருப்பான். இதிலிருந்தெல்லாம் நம்ம பாதுகாத்து பெற வேண்டும். இதே போன்று பலவிதமான அசுத்தங்கள், துர்வாடை வரக்கூடிய அந்த டிச்சு போன்ற இடங்கள்லாம் சுத்தப்படுத்துவது, வீட்டில் எல்லா வீடுகளையும் இடத்துலையும் நம்ம சுத்தபத்தமாக ஒற்றையெல்லாம் அடித்து சுத்தமாக வச்சுக்கொள்வது. சுத்தம் இல்லாமல் பாலடைந்த வீடு மாதிரி வச்சா சைத்தான் உள்ளே குடிக்கொண்டு விடுவார். இதெல்லாம் சைத்தான் நம்ம என்ன செய்யணும், வீடுகளில் நம்ம வாழ்க்கையிலே வராமல் விரட்டுவதற்கு உண்டான வழிமுறைகள். அப்போ இதிலிருந்தெல்லாம் நம்ம பாதுகாத்துக் கொள்வது என்ன செய்ய வேண்டும், இதிலிருந்தெல்லாம் நம்ம எல்லாம் வந்து பாதுகாப்பு பெற வேண்டும். பாதுகாப்பு பெற்றால், இதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு பெற்றால் சைத்தான் வந்து கெட்ட ஜின்னிலிருந்து நம்ம எல்லாம் தப்பித்து விடலாம். இப்போ தப்பித்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அழகான முறையில் என்ன செய்யலாம், வீட்டில் 5 நேரம் தொழுகலாம், நம்மளும் தொழிலாளியாக மாறலாம். அது மாதிரி வீட்டில் நறுமணம் உள்ள வஸ்துக்களை கொண்டு நம்ம நறுமணம் போட்டுக்கொள்ளலாம். அது மாதிரி குர்ஆன் ஓதி கொண்டே இருக்கலாம். வீடுகளில் குர்ஆன் ஓதி கொண்டே இருக்கலாம். இப்போ இந்த நேரங்களில் நம்ம செய்ய முடியும், குர்ஆன் ஓதி கொண்டே இருக்கலாம். திக்ரு செய்வதற்கு நமக்கு வழிவகை செய்து கொண்டே இருக்கும். வீடுகளில் திக்ரு செய்யலாம். அது மாதிரி தானந்தனமெல்லாம் வந்து யாராவது கேட்டாங்க, தானந்தனம் செய்யக்கூடிய வீடாக அது ஆகிருக்கும். அதிகமாக ஸலவாத் ஓதுவோம். அது மாதிரி வீட்டுக்குள் வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஸலவாத்தை சொல்லி வலது காலை எடுத்து வச்சு சலாம் சொல்லி, அப்புறம் உள்ளே வந்தோடனே குல்லவரப்பின் ஃபலக் வரப்பின் நாஸெல்லாம் சூறாக்களை ஓதி அந்த சுன்னத்தான வழிமுறையில் நம்ம பேணி சொன்னால் அந்த வீடுகளில் நம்ம என்ன அறிஞ்சுக்கலாம், சைத்தான் இல்லாத வீடாக இருக்கிறது என்று நம்ம எல்லாம் புரிஞ்சு கொள்ளலாம். இந்த செயல்களை நம்ம செய்ய முடிந்தால் தொழுகலாம், திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், தான தர்மம் செய்யலாம். இந்த மாதிரியெல்லாம் வீடுகள் நமக்கு நிம்மதியான வீடு இருக்குதுன்னு சொன்னால் என்ன, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வாழ்க்கையிலே சிறப்பு தரன்னு சொன்னால் கடன் இல்லாத வாழ்க்கை நமக்கு தருவோம். அது மாதிரி சண்டை சச்சரவு இல்லாத நமக்கு வீடை தருவோம். அது மாதிரி கவலை இல்லாத வீடு, அது மாதிரி அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய வீடாக, உம்ரா ஹஜ் செய்யக்கூடிய வீடாக, குர்பான் கொடுக்கக்கூடிய வீடாக, இதெல்லாம் நம்முடைய வீடுகளில் பறக்கத்தக்கோம். பார்க்குறோமா இல்லையா? எத்தனையோ வீடுகள் ஹஜ் செய்கிறாங்க, குர்பான் கொடுக்குறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, தொழுகிறாங்க, தானம் அதிகமாக செய்கிறாங்க. இவங்கள வீடுகள்லாம் சைத்தான் இல்லை, நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய வீடுகள், எந்த சைத்தானும் இல்லை, நமக்கு புரியக்கூடிய அமைப்பிலே இருக்குது. இல்லை மாற்றமாக நம்ம அறிந்தோம்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே எப்போதும் வறுமையாகவே இருக்குது, எப்போதும் சண்டை சச்சரவே இருக்குது, எந்த நோய் நொடியிலே இருக்கிறோம், கடனிலே இருக்கிறோம், சண்டை சச்சரவிலே இருக்கிறோம், வீடுகளில் ஒரு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, பல விதத்தில் சத்தம் வருது, ஓட்டுக்கு மேலே சத்தம் வருது, வீட்டுக்கு மேலே சத்தம் வருது, சண்டை வருது. இப்படி பலவிதமான நம்முடைய வீடுகளில் நிம்மதியற்ற வாழ்க்கை வருகிறது என்று சொன்னால் நம்ம அப்படியே மாற்றிக்க வேண்டும். இதை அனைத்தும் நம்ம வந்து நல்ல வீடாக மாற்றுவது எப்படின்னு சொல்லி இந்த செய்ய நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதையெல்லாம் அறிந்து நம்ம என்ன செய்யணும், தொழுகக்கூடிய வீடாக, தொழுகக்கூடிய நபர்களாக மாற்ற வேண்டும், மது இல்லாத வீடாக மாற்ற வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், தர்மம் செய்யக்கூடிய வீடாக மாற்ற வேண்டும், ஸலவாத் அதிகமாக செய்யணும், தான தர்மம் நிம்மதியாக வீடாக ஆக்கணும். இப்படி எல்லாம் வீடாக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு நல்லா அவங்கள உபசரிப்பு செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்றானா இல்லையா, அப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹ் இடத்து அதிகமாக துவா செஞ்சாங்க நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை எப்படி கிருபையான முறையிலே பார்த்து வளர்த்துனாங்களோ அது மாதிரி நீயும் அவங்களை நீ கிருபையான முறையிலே பார்ப்பாயா, அவங்கள நீ நல்ல முறையிலே யா அல்லாஹ் நீ அவங்கள நீ கிருபையோடு பார்த்து பாதுகாப்பு செய்வாயா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிய அந்த துவாவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத கற்றுக் கொடுத்தாங்க. அது மாதிரி பெற்றோர்களுக்கு வயசானவங்களுக்கு மரியாதை செஞ்சு கண்ணியம் செஞ்சு இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய வீடுகள்
இது அழகான வீடு, இது சைத்தான் ஜின்னு இல்லாத வீடு, நல்ல அமல் செய்யக்கூடிய வீடாக இருக்கு. நம்ம வீடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம அப்படியே புரிஞ்சுக்கலாம். நமக்கு வறுமை இல்லை, நட்டமே ஆகுது, சண்டை வருது, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, நோய் நொடியாகவே இருக்குன்னு சொன்னால் நம்ம அப்படியே மாற்றிக்கொள்ள வேண்டும். அழகான முறையிலே தொழுது விட்டு குர்ஆன் ஓதி நல்ல அமல் செய்து அந்த வீட்டை என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வரக்கூடிய மலக்குமார்கள் வீடாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பெறக்கூடிய வீடாக, நிம்மதி வரக்கூடிய வீடாக, அல்லாஹ்வுடைய ஜல்லஷானஹு தஆலாவுடைய எல்லா ரஹ்மத்து பரக்கத்தோடு வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதம், சிறப்பான மாதம் வருகிறது. இந்த மாதத்தை நாம் எல்லாம் சைத்தானை விரட்டி கெட்ட ஜின்னுகளை அப்புறப்படுத்தி அதையதை இபாத் செய்து எல்லா காரியங்களையும் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த உரிவானாக. இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய எல்லா ஹாஜி பெரும் ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜா ஒப்புக்கொள்வாயாக. குர்பான் கொடுக்கக்கூடிய எல்லோருடைய குர்பான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குர்பான் ஆக்குவாயாக. நமக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் உம்ராவுடைய பாக்கியத்தையும் குர்பானுடைய பாக்கியத்தை தந்து கிருபை செய்வானாக. ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். பார்க்கக்கூடிய நேரங்கள்லாம் பரவாயில்ல, துவா செய்யுங்க, உங்கள் வீடியோலாம் நாங்கள் பார்க்குறோம் என்று சொல்லக்கூடிய நல்ல செய்திகளை சொல்லுகின்றார்கள். பார்க்கின்றவர்கள் நபர்கள் அவங்களுடைய என்னென்ன துவா செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய அனைத்து துவாக்களையும் தேவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புனிதமான மாதத்தை ஹக்கு பரக்கத்து கொண்டு அல்லாஹ் அந்த துவாவெல்லாம் அவங்களுடைய தேவையெல்லாம் கபூலாக்கி தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.